தனுசு ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். தனுசு ராசிங்கிறது எப்படின்னா, தன்னை நாடி வருபவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை சொல்லி அவங்களுக்கு சரியான வழி நடத்தக்கூடிய திறமை பெற்றவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். கூடுமான வரை பார்த்திங்கன்னா எல்லாரை விட கூடுமான வரைக்கும் அதிகமாக படிச்சிருப்பாங்க. யார் எதை கேட்டாலும் அதுலேருந்து ஒரு சப்ஜெக்டை சொல்லி இவங்களால் விளக்கம் சொல்ல முடியும். அதனால் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாலே அவங்க கிட்டத்தட்ட இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மற்றவர்கள் வந்துடுறதுனால தனுசு ராசிக்காரர்கள் தாங்களே புதுப்பித்து கொள்வதற்கான வேலைகளை அவ்வப்போது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையும் அவங்க தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். இது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா படிப்புங்கிறது தானே, குருங்கிறதே கல்வியை குறிக்கக்கூடியது தானே. ராசிநாதன் குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பல விஷயங்களை அவங்க தேடி கண்டுபிடிச்சி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவங்க செயல்பட்டால் அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது இந்த ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த ராசிநாதன் குரு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ராசிநாதன் குரு உச்சம் பெற்றிருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இது இன்னொரு வகையில் பார்க்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பலன்களை செஞ்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பலன்களை செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. எப்படி பார்த்தாலும் உபயராசிகளுக்கு உபயலக்கணங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து எந்த கிரகமும் பெரிய அளவுக்கு நல்லது செய்ய முடியாது. அதே சமயத்தில் ராசிநாதனான குரு மட்டும் என்னத்தை நல்லது செஞ்சிட போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். அதே ராசிநாதன் இப்போதைக்கு 8ஆம் இடத்துல வந்திருக்காரு. அப்போ 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குருங்கிறது கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் அவமானங்களையும் தானே கொடுக்கும். இதனால் என்ன பெரிய அளவுக்கு நன்மை விளைஞ்சிட்டு போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக 8ஆம் இடத்துல வர்றது நல்ல பலன்களை கொடுக்கலன்னா கூட குரு உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டத்தையும் நெருக்கடியையும் கஷ்டங்களையும் பெரிய அளவுக்கு கொடுக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு வரணும். அடுத்தது இந்த குருவோட பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் பொருளாதார பிரச்சனை தீர்ந்தாலே 50% மனுஷனுக்கு பிரச்சனை தீர்ந்துடும் இல்லையா. அப்போ குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்காது. அப்படிங்கிறதுனால ஓரளவு தைரியமாகவே இருக்கலாங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். இப்போ தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. இந்த ராகு கேது எதுவாக இருந்தாலும் 3, 6, 10, 11 இந்த மாதிரி உபஜய ஸ்தானங்களில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு யானை பலத்தை கொடுக்கும், குதிரை பலத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்கள்ல. அப்போ அந்த ராகு கண்டிப்பாக அப்பேற்பட்ட ஒரு வலிமையான பலத்தை கொடுக்கும், அருமையான சிந்தனையையும் கொடுக்கும். அப்படின்னா எண்ணத்தை எப்படி யோசிக்கிறது, அந்த சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எந்த நேரத்துக்கு எதை யோசித்து எப்படி செயல்படுத்துறதுங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை அந்த 3ஆம் இடத்து ராகு கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்னலாம் முயற்சி எடுத்தால் நம்மளால் சக்ஸஸ் ஆகும், அதுக்குன்னு கண்ணாப்பண்ணான்னு முயற்சி எடுக்க முடியாது. நம்ம வரம்புக்கு உட்பட்டு, நம்மளுடைய ஆற்றலுக்கு உட்பட்டு, நம்மளுடைய அந்த தகுதிக்கு உட்பட்டு சில முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தினோம்னா கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவதற்கான அனைத்து விஷயங்களையும் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாருங்கிறத நம்ம மறுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்குது. பொதுவாக 4ஆம் இடம்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனியில் பாதி தானே அர்த்தாஷ்டம சனி. அப்போ அஷ்டம சனி கொடுக்கறதுல பாதி துன்பங்களை அந்த சனி கண்டிப்பாக கொடுத்துருந்தாக்களும், அதுவும் குருவுடைய வீடு, மீனமும் குருவுடைய வீடுங்கிறதுனால பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கடிகளை அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்க மாட்டார். அப்பேற்பட்ட சனி இப்போ வக்கரமாகி இருக்கிறதும், அந்த சனிக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த வீடு, மனை, வாகனம் இந்த போன்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வாகனத்தில் சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, இல்லை ஒரு வாகனத்தை விற்றுட்டு இன்னொரு வாகனம் வாங்கிறது அப்படிங்கிறதும், வீடுகளை பல பேர் பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறது, ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் பழைய நகைகளை கொடுத்துட்டு புது நகைகளை வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இது வரைக்கும் முயற்சி எடுத்து அது நடக்கலைன்னா இப்போது அது நல்ல மாதிரியாக நடக்கும். எப்படியும் 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஒரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் சுக்கிரன் சனி சம்மந்தப்பட்டால் அவர்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது சேர்ந்துருங்கிறதுனால பெரிய அளவுக்கு நெருக்கடியை சந்திக்க வேண்டிய அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் கிடையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதனால் 4ஆம் இடத்து சனியை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்படாமல் இந்த சனியும் சுக்கிரனும் ஒன்று பார்த்துக்கிறதுனால, அதுவும் சுக்கிரன் வேறு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காதுங்கிற மட்டும் முடிவு வந்தாலே அதுவே மனதுக்கு பெரிய அளவுக்கு பாதி தெம்பை கொடுத்துரும். அடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருக்குது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது 9ஆம் இடத்தில், 9ஆம் இடம்ங்கிறது
பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்துல எப்போதுமே சுபக்கிரகங்கள் இருந்தால் தான் சிறப்பு. பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அந்த 9ஆம் இடத்துல போய் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மனம் எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் 40 இருந்தாலும் இந்த கெட்ட விஷயம் 4 பற்றி தான் அதிகமாக யோசித்து தன்னைத்தானே குழப்பிக்கும். தந்தை வழியில் பார்த்திங்கன்னா, தந்தை வழின்னா தந்தை உடன் பிறந்தவர்கள், இந்த மாதிரி வழிகளில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் நமக்குமே பார்த்திங்கன்னா சில இணக்கமான உறவுகள் இப்போதைக்கு இருக்காது. அதை நினச்சி பெரிதாக கவலைப்படாமல் காலம் மாறும்போது எல்லாமே மாறிடுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடணும். அடுத்தது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகம் என்ன பண்ணணும்னா, நிம்மதியாக வேலைக்கு சாப்பிட விடாது, தூங்க விடாது. வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா கூட அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயங்களால் நம்மளால் யோசிக்க முடியாது. இது பல ராசிகளுக்கு சொன்ன ஒரு பரிகாரம் தான். அந்த கேதுவால் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான தாக்கங்களை கட்டுப்படுத்துவதற்காக என்ன பண்ணலான்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா கருடாழ்வாரை சென்று வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை தரும். அப்படி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு வரதுலாம் எனக்கு பெரிய அளவுக்கு சூழ்நிலை இல்லை, போக முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களும், இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக பரிகாரம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவர்களும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கத்தாழையை வீட்டில் வச்சா பாம்பு வராதுங்கிற மாதிரி ஒரு கத்தாழை இருக்கும். அந்த மாதிரி கத்தாழையில் ஒரு பீஸை கட் பண்ணி எப்போதும் கூடவே வச்சுக்கலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் ஆகாச கருடன் அப்படிங்கிற ஒரு கிழங்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருடனோட சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே வரும், பாம்புக்கு நெகட்டிவான விஷயங்களாக வரும். இந்த மாதிரி ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி வீட்டில் வச்சுருந்தா கூட இந்த மனதுக்குள்ளே எழக்கூடிய ஒரு நெகட்டிவ் சிந்தனைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பெரிய அளவுக்கு அடங்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாங்கிறாங்கல்ல, அப்போ மனசுக்குள்ளே நெகட்டிவ் சிந்தனை வராமல் இருந்தாலே ஓரளவுக்கு நமக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதா நம்மளால் உணர முடியும். இதுதான் தனுசு ராசிக்காரர்கள் மெயினாக செய்ய வேண்டியது. அடுத்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் அதே போல் 11ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான சுக்கிரன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 10ஆம் இடத்துல சுபக்கிரகம் உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதுவும் நீச்சம் பெற்ற சுக்கிரன் உட்காந்துருக்கு இல்லையா. இந்த நீச்சம் பெற்ற சுக்கிரனை சனி பார்ப்பதால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏற்கனவே இருந்த இந்த இறுக்கமான சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் மாறும். ஏதாவது பணம் வர வேண்டி இருந்தால் தங்கி இருந்ததுன்னா இந்த அரியர் தொகைகள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், வேலை செய்யக்கூடிய இடங்களில் இதெல்லாம் கண்டிப்பாக சேரும். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 80 ரூபாய் சேர்ந்துடும். ஏற்கனவே பல தடவை இது வரும்னு நினச்சி நம்ம கணக்கு போட்டு வச்சுருப்போம், வராமல் வந்திருக்கோம். அதை நான் நம்பி நம்ம வாங்கின கடனை கூட திருப்பி செலுத்த முடியாமல் இருந்திருக்கோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடைபடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பாங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடம் வேறு அதிகமாக இருக்குது, ஃபேன்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புதுசாக ஒரு ஏசி போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீங்கள் போயிட்டு வர்ற தூரங்களில் சில விஷயங்கள் நெருக்கடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்கலாம். இல்லை ஆஃபீஸோட கேப் அந்த மாதிரி விஷயங்களில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு புதுசாக கிடைக்கும். எப்படியும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஓரளவு இந்த பழைய நெருக்கடிகளையும் இறுக்கத்தையும் கலைந்து விட்டு வரலாம். இது சுக்கிரன் மட்டும் 10ஆம் இடத்துல தான் நடக்கிற விஷயம் கிடையாது. சனி பார்வை செய்வதால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததை பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் சூரியனும் புதனும். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது எப்போதுமே சொல்லுவாங்கள்ல, சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தால் கை தட்டினா காசு அப்படிம்பாங்க. அது என்ன கை தட்டினா காசு? ஒருத்தவங்களுக்கு நமக்கு தேவைன்னு போட்டு ஒருத்தவங்கள்ட்ட தேடி போய் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுக்காமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு தேவைன்னு நமக்கு இருந்தால் கூட தேடி சில பேர் பணத்தை கொடுத்துட்டு போவாங்க பாருங்கள். இதுதான் 11ஆம் இடத்து சூரியன். அப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்களோட தேவைக்கு தேவையான பணத்தை ஏதாவது ஒரு வகையில் கொண்டாந்து கொடுத்துரும். அதே சமயம் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதனால அதில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கலாம். வரக்கூடிய பணத்தொகையில் சற்று குறைவாக இருக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் நீச்சம், சூரியனும் நீச்சம். அதே சமயத்தில் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய அளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் இந்த மாதத்தோட 2வது வாரத்தில் வந்துடுது. செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை என்றால் கூட அது ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருந்து அதுக்கு குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு சில சொத்துக்கள், மறைமுகமான சொத்துக்கள் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல என்ன மறைமுகமான சொத்துக்கள்னால், நீண்ட காலமாக ஏதோ ஒரு தலைமுறைக்கு முன்னோடி தலைமுறைக்கு உள்ள இந்த உயில் சொத்துக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஏன்னா இந்த இடம் விருச்சிகமாக இருக்கிறதுனால
காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல செவ்வாய் இருந்து அதை குரு பார்க்கறதுனால எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிட்டத்தட்ட அது சொத்து சுகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஒரு உயில் சொத்துக்களாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேரும். அப்படியும் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் கூட சற்றும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நிச்சயமாக ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கும் நல்ல பலன்களே நடைபெறும். ஐப்பசி மாத சுப பலன்கள் தனுசு ராசிக்கு முழுமையாக கிடைப்பவும் கெடு பலன்களை எல்லாம் தவிர்ப்பதற்காகவும் ஞாயிறு அல்லது புதன்கிழமைகளில் நடராஜர் அல்லது சிவா விஷ்ணு கடவுளை வந்து வழிபடுவதற்கு உங்களுக்கு நல்ல பலனை தரும். என்ன நேயர்களே, இந்த ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து மகர ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.